ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள். அதுலேயும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது எல்லாமே பெரிய அமாவாசை. அதாவது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த பெரிய அமாவாசையான தை அமாவாசையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க உங்களுடைய முந்தைய தலைமுறை எத்தனை பித்திருக்கள் இருக்காங்களோ அத்தனை விதமான பித்திருக்களுக்கும் போய் சேரும். அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் எல்லாருமே நம்மளுடைய வீட்டை தேடி வருவாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் திதி, அதோடு கூட படையல் போட்டு வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே கட்டாயமாக பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கடமைன்னே சொல்லலாம். இந்த தை அமாவாசை அப்படின்றது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி காலையில் 7:53 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 4:34 மணி வரைக்குமே இருக்குங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் கூட சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி இந்த மாதிரி எந்த ஒரு வழிபாடுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க சிக்கி தவிச்சிட்ருக்கலாம். திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதை நிறுத்தவே கூடாது. ஆனாலும் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை காரணமாக திதி கொடுக்க முடியல அப்படின்றவங்க இதை தாராளமாக பண்ணலாம். திதி தர்ப்பணம் கொடுத்தவங்க கூட இதை பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் சில ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது மூலியமாக நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் பித்ருக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை ஏற்றுப்பாங்க. அந்த வகையில் காகத்துக்கு நீங்கள் எள் கலந்த சாதம் வைக்கிறது, அதோடு கூட எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவி போடுறது, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக பொறி போடுறது, பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா சாதம், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உணவு, நாய்க்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் எந்த ஒரு மிருகத்துக்கு வாயில்லாத ஜீவராசிக்கு உங்களால் உணவளிக்க முடியுமோ கட்டாயமாக இதை இந்த நாளில் செய்யுங்க. நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமமான பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்தே சேரும். நீங்கள் உணவளிக்கக்கூடிய அந்த ஜீவராசி மூலியமாக உங்களுடைய பித்திருக்கள் நீங்கள் கொடுக்குறதை ஏற்றுப்பாங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.